quadrilateral. ஓகே, குவாட்ரிலேட்டரல்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? Has 4 sides and their verticals. வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குன்னா 4 வெர்டிசஸ் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. 4 சைட்ஸ் 1 2 3 4 இருக்கு. ஹேஸ் 2 diagonals. இப்படி ஒரு diagonal போடலாம், இப்படி ஒரு diagonal போடலாம். சரிங்க. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 360 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வருதான் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலர் பாலிகன் டூல் எடுத்துக்கலாம். Polygon tool. எடுத்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் வியூல ஏதாவது 2 இடத்துல கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோன்னு கேட்கும். நம்ம எவ்வளோ வெர்டிசஸ் கொடுத்தா நமக்கு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும்? 4. இப்போ 4 கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு மூவ் டூலில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஹைடு, இந்த ஆக்சஸை ஹைட் பண்ணிக்கலாம், இந்த கிரிடை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு இதோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் டூல்ஸில் போயிட்டு ஆங்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்ன பண்ணோம்? அந்த பாலிகன் மேலே வச்சு என்ன பண்ணோம்? ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆல்ஃபா 90 டிகிரி, பீட்டாவும் 90 டிகிரி, காமாவும் 90 டிகிரி, டெல்டாவும் 90 டிகிரி. ஸோ எல்லாமே 90 டிகிரி கிடைக்குது. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் பாருங்கள்? ஆல்ஃபா 360 டிகிரி கிடைக்கும். பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ப்ளஸ் சென்டர் கொடுங்க, எவ்வளோ கிடைக்குது? 360 டிகிரி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் தொட்டு ட்ராகன் மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னா 360 டிகிரி இருக்குங்கிறத நம்ம கிராஃபிக்கில் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி மாற்றலாம். நீங்கள் பாருங்கள், இதை இப்படி கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டேன் பாருங்கள். எஸ், பிளேசஸ் சேஞ்ச் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இந்த டி பாருங்கள், இங்கே வந்துட்டேன். ஸ்டில் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் வந்து என்ன இருக்குன்னா பேசிட்டு பீட்டா பீட்டா இங்கே வந்துருச்சு, காமா மேலே போயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுத்துட்டாலும் அதோடைய சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னதான் இருக்க போகுது? 360 டிகிரி தான். அப்படிங்கிறனால ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எனி குவாட்ரிலேட்டரல் லைக் எ ஸ்கொயர் எடுத்துட்டாலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குது? 360 டிகிரி அப்படிங்கிறத நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். Thank you.